இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இப்ப இந்த இடத்துல தண்ணி எப்படி வருது, என்ன பிரச்சனை? இந்த தண்ணி வந்து இப்ப 2 நாளுக்கு முன்னாடி வந்த தண்ணி. இந்த தண்ணியோட கலரை பாருங்க, சாக்கடை தண்ணி மாதிரி இருக்கு. நாத்தம் அப்படி அடிக்குது, யாராலும் குளிக்க முடியல. இப்ப இந்த தண்ணியை குடிச்சுதான் இங்க ஒரு உயிரே போயிருக்கு, 2 உயிர் போயிருக்கு. ஒரு குழந்தைங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. எவ்வளவு குழந்தைங்களுக்கு வயிறு வலி, எல்லாரும் சொல்லாம பயந்துட்டு வீட்டுல இருக்காங்க. இங்க ப்ளீச்சிங் பவுடர் போட்டிருக்காங்க. ப்ளீச்சிங் பவுடர் போட்டாங்க. நாங்க கேட்டோம், இது ப்ளீச்சிங் ஸ்மெல்லே வரல, இது ப்ளீச்சிங் பவுடர்னு கேட்டதுக்கு அவங்க சொல்றாங்க சுண்ணாம்பு. அவங்களே சொல்லிட்டு போறாங்க இது சுண்ணாம்பு. எப்படி ப்ளீச்சிங் பவுடர் அங்கேயே போட்டு அங்கேயே காலி ஆயிடுச்சு, மீதி இடத்துல வந்து சுண்ணாம்பு போட்டு போட்டோம் அவங்க சொல்லிட்டு போறாங்க. அப்ப ஆமா, அவங்களே சொல்லிட்டு போறாங்க. கவர்மெண்ட்ல இருந்து எல்லா இடத்துலயுமே ப்ளீச்சிங் பவுடர் போடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருக்காங்க. அப்ப மக்களோட உயிர் இவ்வளவுதானா? ப்ளீச்சிங் பவுடர் போடுற இடத்துல சுண்ணாம்பு போட்டு போறீங்க. ஒரு உயிரே போயிடுச்சு. இந்த இடத்துக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் கொடுத்து இது பண்ணணும். அதை பண்ணாம நீங்க இந்த இடத்துக்கே சுண்ணாம்பு போட்டு போறீங்கன்னா அப்ப எப்படி? மக்களோட உயிருக்கு அப்ப இவ்வளவுதானா? இந்த தண்ணி நாத்து அடிக்குது. கேன் தண்ணி வாங்கி குடிக்க முடியறவங்க கேன் தண்ணி வாங்கி குடிச்சிட்டாங்க, அவங்களுக்கு எதுவுமே இல்ல. இப்ப தண்ணி வாங்கி குடிக்க முடியாதவங்களோட நிலைமை என்ன? இந்த தண்ணி தானே அவங்க குடிக்கணும். குழந்தைங்க எல்லாமே அவங்க பேத்தி சீரியஸா இருக்காங்க, உடம்பு சரியாம இருக்காங்க. அப்ப இந்த தண்ணியை குடிச்சிட்டு அவங்களால கொலை தண்ணி வாங்கி குடிக்க முடியும் குடிச்சிட்டாங்க. குழந்தைங்களுக்கு தெரியாது எந்த தண்ணின்னு சொல்லி, எல்லா தண்ணியும் தான் குடிப்பாங்க. வாசனையே இல்ல சார், வெறும் சுண்ணாம்பு சார். தப்பா நீங்களே பாத்துங்க. நான் மோந்து பாக்குறேன் பாருங்க, வெறும் ப்ளீச்சிங் பவுடரே இல்ல சார், வெறும் சுண்ணாம்பு. இதை போட்டு ஒரு உயிர் போன இடத்துல வந்து பாதிக்கப்பட்ட தெருவில் வந்து இந்த மாதிரி சுண்ணாம்பு போட்டு போய்க்கிறாங்க சார். கேட்டதுக்கு என்ன இப்படி கேட்டதுக்கு என்ன சொல்றாங்க, ஆயிடுச்சுமா அப்படின்ட்டு கேட்டதுக்கு கடைன்னு போயின்னே இருக்கிறாங்க சார். போயிட்டாங்க சார். பாதிக்கப்பட்டவங்க இவங்க பேத்தி உடம்பு சரியா ரொம்ப டேஞ்சரா இருக்கிறாங்க. இவங்க கேட்டாங்க கொஞ்சம் அந்த சுண்ணாம்புனா எங்க வீட்டாண்ட போட்டுப்பாங்கன்னா எங்க போட முடியாதுன்ட்டு நான் தான் சொல்லிட்டேன். அந்த சைடு போடுனா வரவே இல்லை. அவங்க இதோட போயிட்டாங்க. அவ்வளவுதான். என் குழந்தை தான் உடம்பு சரியா இருக்கிற ஆஸ்பத்திரியில. தண்ணி குடிச்சுட்டு அப்படி ஆயிடுச்சு சார். நல்லா தான் குழந்தை ஸ்கூல் போயிட்டு வந்துச்சு. வாந்தி எடுத்து தண்ணி குடிச்சிச்சு, சாப்பிட்டு ரசம் சாதம் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிச்சு. வாந்தி எடுத்தது லூஸ் மேஷன் ஆச்சு. அதோட ஆஸ்பத்திரி தூக்கின்னு போனோம். இப்போ அங்க தூக்கின்னு போக சொல்லிட்டாங்க பேபி ஆஸ்பத்திரிக்கு. பேபி ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிச்சு. ஐசி வார்டில் இருக்குது குழந்தை.